சேர்ந்த கார்கேஸ் என்ற சிறுவனின் குடும்பத்திற்கு தமிழக அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாயை சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, தமிழக அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய் மறைந்த சிறுவனின் குடும்பத்திற்கு பேருதவியாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். மதுரையில் உணவு சாப்பிட்டபடி பேருந்தை இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள தனியார் பேருந்து நிறுவனம், ஓட்டுநர் தங்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே பணியில் இருந்து சென்று விட்டதாகவும், இந்த வீடியோ 1 மாதத்திற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட வீடியோ எனவும் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே ஸ்ரீ வேதமாரியம்மன் கோயிலில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேரோட்டம் நிறுத்தப்பட்ட இடத்தை திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் வருண்குமார் நேரில் சென்று பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா, அசம்பாவிதங்களை தடுப்பதற்காகவும் நீதிமன்ற உத்தரவின்படியும் திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் அறிவுறுத்தலின்படியும் அடுத்த மாதம் வரை தேர் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 16 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இனிப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர் மற்றும் தலைக்கவசத்தை சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் வழங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் நகரமன்ற முன்னாள் தலைவர் பொன் பாண்டியன், நகரமன்ற துணைத் தலைவர் ரவி, மாற்றுத்திறனாளி அலுவலர் சீனிவாசன் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குப்பையில் கிடந்த வெடிக்காத பட்டாசை சிறுவர்கள் கல்லால் குத்திய போது பட்டாசு வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காயமடைந்த 2 சிறுவர்கள் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குளித்தலை வட்டாட்சியர் இந்துமதி மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் காயமடைந்த சிறுவர்களை நேரில் சென்று பார்வையிட்டதை அடுத்து விபத்து குறித்து நங்கவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே மாணிக்கராஜ் என்பவரின் வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்த நிலையில் விபத்து குறித்து பீலமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டடத்தின் திறப்பு விழா பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மூடப்பட்ட கல்குவாரிகள் உரிய அனுமதியின்றி மாற்று பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்குவாரி உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த மாதிரி அபண்டான் குவாரிகள் இருக்கிற இடத்துல ஆல்ரெடி அந்த நில உரிமையாளர் சரி குவாரி உரிமையாளருக்கு ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அந்த அபண்டான் குவாரி எல்லாமே முழுமையாக ஃபென்சிங் பண்ணணும். அப்படி நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. முழுமையாக ஃபென்சிங் இது பண்ணணும். மற்றும் இந்த மாதிரி வேறு பயன்பாட்டுகள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுக்கு பர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க. அது மேலே நடவடிக்கை எடுக்க கூட நம்ம துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இதுக்கு உண்டான ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இடத்துல இந்த மாதிரி வயலேஷன் வந்த பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் அமைய உள்ள இந்த நூலகத்தின் பணிகள் டிசம்பர் மாத இறுதிக்குள் முடிக்கும் வகையில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். வேலை தான் நடந்துருக்குது, நீங்களே பார்த்துருங்க. எனக்கு 2வது கட்டத்துக்கு அது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு வேண்டிய டெண்டரோட அந்த கண்டிஷனில் இப்போ வந்திருக்கிறோம். 3வது கட்டத்துக்கு நில எடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே சென்ற முறை கூட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நில எடுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னேன்.
அவர் வந்து வாரம் வந்து நில எடுப்பு வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆய்வு செய்திருக்கிறாரு. ஆனால் அந்த 2வது கட்ட டெண்டர் விட்டு அந்த சாலை பணிகளை வந்து செப்ப நடப்படுகிற ஆரம்பிப்போம். அந்த 3வது கட்ட நில எடுப்பு முடிந்த உடனே தொடர்ச்சியாக அதையும் வந்து ஏற்பாடு செய்வோம். 30/7/2025க்குள் இந்த பணிகள் முழுமையடைந்துவிடும். அதற்கு பின்னால் முதலமைச்சருடைய இசையை பெற்று முதலமைச்சர் அவர்களே இந்த பாலத்தை வந்து திறந்து வைப்பார். சென்னை அடுத்த புதுவண்ணாரப்பேட்டை அருகே ஜெராக்ஸ் கடைக்கு நகலெடுக்க வருபவரின் பத்திரப்பதிவு ஆவணத்தில் பெயர் மாற்றம் செய்து போலி ஆவணங்கள் தயாரித்து சொத்தை அபகரிக்க முயன்ற பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சாமுண்டீஸ்வரியை புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து குற்றவாளியின் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற 1வது இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு விழா மற்றும் புதிய கட்டடப் பணிகள் தொடக்க விழாவில் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன், விரைவில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாகவும், இந்த திட்டம் மூலம் பொதுமக்கள் இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னும் ஓரிரு வார காலங்களில் ஒரு புதிய மகத்தான இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அனைவராலும் பாராட்டும்படியான ஒரு சிறப்புமிக்க திட்டம் ஒன்று விரைவில் நடைமுறைக்கு வரவிருக்கிறது. ஓரிரு வார காலங்களில் மாண்புமிகு முதல்வர் அவர்களே சென்னையிலிருந்து அந்த திட்டத்தை தொடங்கி தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் அந்த திட்டம் பயனுக்கு வரவிருக்கிறது. இன்றைக்கு மக்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது ஒவ்வொருவருக்கும் அந்த ஹெல்த் கார்டு என்கின்ற வகையில் அவர்களுடைய சுகாதார அட்டைகளை அவர்களிடத்தில் வைத்திருந்தால் அவர்களுக்கான நோய் பாதிப்பு கண்டறிந்து அதற்கான தொடர் சிகிச்சைகளை செய்து சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். இப்போது அரசு மருத்துவமனைகளிலும் கூட முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டால் ரூபாய் 1000 தொடங்கி 4000 வரை கூட செலவாகிறது. தனியார் மருத்துவமனைகளில் இந்த முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டால் 15,000 20,000 வரை செலவாகிறது. எனவே இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு இலவசமாகவே அனைத்து விதமான பரிசோதனைகளையும் செய்வது என்கின்ற வகையில் ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தவிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்ட அண்ணாமலையார் கோயிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் இந்த நேரம் கிருவலம் செல்ல உகந்தது என அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு பகுதியில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் சுமார் 2000 மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய வசந்தம் கார்த்திகேயன், கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மக்களை காணும் போது 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கான பலம் கிடைத்ததாக கூறியுள்ளார். குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே தென்னை சிரட்டை மூலம் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட அலங்கார பொருட்கள் செய்யும் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் தம்பிராஜ் என்பவரை மக்கள் பாராட்டி வருகின்றனர். மேலும் நெகிழி பயன்பாட்டிற்கு எதிராக அனைவரும் இயற்கை பொருட்களை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்பதே தனது ஆசை என தம்பிராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் நூலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, கூட்டணி மற்றும் வறுமை குறித்த புள்ளி விவரங்கள் பொய்களை பரப்புவதாகவும் 7 தேர்தல்களில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி 8வது தேர்தலிலும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து பள்ளி மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்தால்
நீர் மாசடைந்து விவசாய நிலங்கள் மற்றும் எங்க விவசாயிகள் ஊர் பக்கத்துல வந்து கட்டுறாங்க எங்க ஊர்ல. அது வந்து எங்களுக்கு தேவையில்லை, வேண்டாம். அதோடைய அங்க இருந்து நீர் ஆலை வந்து எங்க ஊர் பக்கத்துல வந்து கட்டுறாங்க எங்க ஊர்ல. அது வந்து எங்களுக்கு தேவையில்லை, வேண்டாம். அதோடைய அங்க இருந்து வர தண்ணி தான் நாங்க இப்ப வந்து குடிக்கிறோம். அதுல வந்து அது கலந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து பல நோய்கள் எல்லாம் வரும். அதுவும் இல்லாம எங்க ஊர் விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு, நிறைய நிலங்களுக்கு வந்து பாதிப்படையும், எதுவும் வந்து செழிப்பா வளராது. அதனால வந்து எங்களுக்கு இந்த திட்டம் வேணாம். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே ஆடு மேய்க்க சென்ற விவசாயி ராஜா என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மணல்மேடு காவல் நிலைய போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே காதலி செல்போனில் தீட்டியதால் மனோஜ்குமார் என்ற இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காதலி திட்டி அனுப்பிய மெசேஜை மனோஜ்குமார் தனது அண்ணனுக்கு அனுப்பி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கரம்பக்குடி போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் திடீரென பெய்த மழையால் வீட்டுக்குள் புகுந்த மழைநீரை அப்புறப்படுத்த முடியாத மக்கள் மழைநீர் வடிகால்களை சீரமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நகராட்சி மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் மகா கருட சேவை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.